ஃபுல்லாக கிரேப்ஸ் தோட்டத்தை ஏற்றி வச்சுருக்காங்க, நல்லா கொடி மாரி ஏற்றி. வெல்கம் பேக் டு ஜபல் அக்தர் ஒமான். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சுவிக்ரா சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிஃப் கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ இது ஒரு பழமையான ஒரு வில்லேஜ், இது சுவிக்ரா வில்லேஜ். ஸோ இந்த லொக்கேஷன் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஜபல் அக்தரில். இது லாஸ்ட் எபிசோடு, இதோட முடியுது. ஒமானில் நிறைய பழமையான வில்லேஜ்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த வில்லேஜ். இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வருஷம் பழமையான வில்லேஜ்னு சொல்கிறாங்க. இந்த சுவிக்ரா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 172 கிலோமீட்டர்ஸ், பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் டிரைவ் பண்ணணும் மஸ்கட்லேருந்து நீங்கள் வந்து இங்கே வந்து சேர. ஸோ இது ஜபல் அக்தர்லேருந்து ரொம்ப கிட்ட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதே போல் இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து மேலேருந்து கீழே இறங்கி திருப்பி கீழேருந்து மேலே ஏறணும். ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ நான் போகிறேன் பாருங்கள், இது போல் தான் போகணும். ஸோ நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜு வரும், அங்கே அழகாக பிரிட்ஜில் வந்து ட்ராவல் பண்ணி இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது போல் அது இருக்குது பாருங்கள் பிரிட்ஜு. ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் உண்மையாலே செம்மையான ஹெரிட்டேஜான லொக்கேஷன் தான். ஸோ இந்த செடிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள், அப்புறம் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மவுண்டனில் வந்து நல்லா விளையுது. ஏன்னா வந்து அந்த சாயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு சக்தி இருக்குது நேச்சராகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயில். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். இப்போ நடுவில் இருக்கோம் நம்ம, இந்த வாதி போல் தண்ணி போகும் பொழுது இதில் மழை பெஞ்சா. ஸோ கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போய் இப்போ மேலே ஏறணும். ஸோ இதான் சுவிக்ரா வில்லேஜ். ஸோ இதான் பாருங்கள் என்ட்ரன்ஸு. ஸோ போர்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து நம்ம மேலே போனால், ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எது வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஸ்டே கூட பண்ணலான்றாங்க. ஸோ ரூம்ஸ்லாம் கிடைக்குமா தெரியல. ஸோ போனால் தான் தெரியும். ஸோ நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸு. ஸோ நீங்கள் சுவிக்ரா வில்லேஜுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல செடிகள்லாம் வந்து நல்ல கொடிகள்லாம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I... ஸோ சீசன் டைமில் வந்து கிரேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலேருந்து நம்ம கீழே வந்திருக்கோம். ஸோ 2 பார்ட்டிஷன் இருக்குது, மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. ஸோ நம்ம இங்கே புக் பண்ணி நம்ம சாப்பிடலாம். அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே மேட் பண்ணி தராங்க. ஸோ இந்த போமோகிரேன் ஜூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ கீழெல்லாம் பாருங்கள், நிறைய பிளான்ட்லாம் இருக்குது. 2 மவுண்டனுக்கும் நடுவில் நம்ம இறங்கி மேலே ஏறி இருக்கு. ஸோ இதோட ஜபல் அக்தர் சீரீஸ் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ மறக்காமல் என்னோட சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.